வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு சார்பில் தொழில் தொடங்க கடனுதவி திட்டம் வழங்கிட்டு இருக்காங்க. சிறு தொழில் வியாபாரம் செய்ய அப் டு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தரப்போறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன தகுதிகள் இருக்கு, எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு பிற்படுத்தோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் மூலமாக தனிநபர் கடன் திட்டம் ரூபாய் 25 லட்சம் தருவதாக ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாரெல்லாம் சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் தேவைப்படுதோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப் டு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி தராங்க. நீங்க எடுக்கிற கடன் உதவியை திரும்ப கட்டுறதுக்கு 3 லிருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வட்டி விகிதம் 7 லிருந்து 8% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க எடுக்கிற லோனுக்காக நீங்க 5% மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும். மீதி இருக்கிற 2 லிருந்து 3% கவர்மெண்ட் உங்களுக்காக பே பண்ணிடும். யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணனா, நீங்கள் பிசி, எம்பிசி அல்லது டிஎன்சி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் லிமிட்டு 18 முதல் 60 வயசுக்கு உட்பட்டவங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த லோன் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ், திட்ட அறிக்கை, முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றில் இருந்து விலைப்புள்ளி பட்டியல் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறவங்க 5 லட்சத்துக்கு மேலே வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான திட்ட அறிக்கை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு விலைப்புள்ளியல் பட்டியல், அதாவது என்னென்னலாம் நீங்கள் பொருள்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி விலைப்புள்ளியல் பட்டியல் ஒன்று வாங்கி இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், உங்களுடைய குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு இதெல்லாமே நீங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்காக விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அனைத்து மாவட்ட பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது டாப்சன் கோவில் இணையதளம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் அலுவலகங்களில் அப்ளை பண்ணலாம். மாவட்ட, மத்திய, நகர கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் நீங்கள் தொழில் தொடங்க விண்ணப்பிக்கிறீங்களோ இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த ஸ்கீமுக்காக அப்ளை செய்யக்கூடிய ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சைடு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நம்ம சைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.